மிஷினா தான் பாக்குறாங்க குழந்தையில மார்க் கம்மியா போயிட்டு போகுது. பெண்ணு காக்காய்க்கு ஈரோடு மாவட்டத்து கலெக்டரோட போட்டு மொத்தம் என்னைக்குமே பிள்ளைகளோட மதிப்பெண்ணை வச்சு எடை போடக்கூடாது, அவங்களோட மதிப்பை வச்சு எடை போடணும். அப்பெல்லாம் 6 வீட்டுக்கு உரம்பரை வந்தாலும் குழந்தை வந்து வாங்க அப்படின்னு ஒரு தண்ணி கொடுக்கும். யாரா எந்த குழந்தைகளாவது கூப்பிடுதா, அம்மா யாரோ வீட்டுக்கு வந்துருக்குறாங்க அப்படின்னு உள்ள ஒரு பேர சொந்த பெருப்பு பண்றாருன்னா அந்த நிலைமை தான். அப்ப நாம என்ன பழக்கிறோமோ அதுதான் குழந்தைகளுக்கு வருது. நல்ல வார்த்தைகளை குழந்தைகிட்ட பேசணும். முதல் குழந்தைகிட்ட பேசணும். அப்படி பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேசணும். இன்னைக்கு யாருமே பிள்ளைகிட்ட பேசுறது இல்லை. நாங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாண்டோம். சாயங்காலம் 4 மணிக்கு மாரியத்தா கோயில் விளையாண்ட பள்ளிக்கூடம் 4 10 கொடுப்பாங்க. 5 மணி வரைக்கும் ஆடான்னு ஆடி போட்டு குற்றாலத்து மாரியத்தா கோயில 5 மணிக்கு விடுவோம். சட்டம் ஊரா அழுக்கா இருக்கு. இந்த அம்மா ஓட்டு மொத்துப்பா ஒப்ப சம்பாதிக்கிற சம்பாதனைக்கு அன்னாட சோப்பு எங்கடா போறது, அப்பெல்லாம் காஞ்சி சோப்புங்க அன்னாட சோப்பு எங்கடா போறது அப்படின்பா. அருமை சொந்தங்களே, நாங்க விளையாண்ட போது சட்டம் மட்டும்தான் அடுக்காச்சு, மண்ணுல விளையாண்டோம். இப்ப உங்க பிள்ளைகள் என்ன பண்றீங்க, செல்ல கொடுத்து விளையாட சொல்றீங்க. கம்மனி இருந்தா சரி, தொலை சனி இருந்தா போ விளையாடு. நாங்க மண்ணில் விளையாண்டோம், உடையழுக்கானது. பிள்ளைகளை செல்லில் விளையாட விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய உள்ளம் அழுக்காய் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு இப்ப தெரியாது. ஏன்னா ஒரு தோல்வி ஏற்கக்கூடிய மனோபக்குவம் பிள்ளைகளுக்கு வாது இல்லைன்னா 20 வருஷம் 15 வருஷம் வளர்ந்த பசங்க பொசுக்குன்னு கவர் போட்டுக்கிறாங்க. ஏன் என்ன ஒரு பிரச்சனைனாலும் அவர் சந்திக்கக்கூடிய மனோபலத்தோட பிள்ளைகளை வளர்த்தோம். காசு வேணும் சம்பாதிக்கிறது, படிக்க வைக்கிறது ரெண்டாவது. இன்னைக்கு படிச்ச மட்டும்தான் ஜோதிக்கிறாங்க, நம்மளால செத்தா வைட்டோம். படிப்பு என்பது நமக்கான ஒரு அளவுகோல், வருமானம் என்பது நமக்கான வாழ்வாதாரம். ஆனால் ஒழுக்கம் என்பதுதான் நமக்கான உயிர். அதை சொல்லி வளர்த்தோம். முதல் பெரியவங்க சொந்தக்கார கூட்டு குழந்தைய கூட்டிட்டு போவோம். ஒரு நோம்பி நோண்டியா ராசாயி போல மாரியாத்தா நோம்பி அப்பெல்லாம் வெள்ளவாளைய அம்தூர் ஒரு வீட்டுல சோத்து போட்டு 10 வீட்டுல வெத்தலவா கெடுத்து வருவாங்க. மாரியாத்தா நோம்பிக்கு அப்படி கடா வெட்டினா 4 கடா 3 கடா வெட்டினாட்டும் ஒரு முறையில் போட முடியும். இப்ப எல்லாம் அப்படி இல்லை. கமிட்மெண்ட் கூப்பிட்டானே நம்ம வீட்டுல வந்து பின்னுட்டானே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னும் ஆடுவாங்க, தொடர்ச்சியா பேசுவோம். 10 மணி வரைக்கும் பேசுறதுனால 6 வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க. இன்னும் ஜோறு போடுறாங்க, பச்சா புல் நொறுக்க வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு கம்பெனிக்கு